அனைவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் மற்றும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணை செவ்வாயின் பயிற்சியின் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்கதாங்க செய்யும். எனவே சுப விரயமாக அவற்றை மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாம். அதே போல் வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. முன்னோர்கள் கட்டிவை சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுவோ செவ்வாய் இணைகிறார் ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைகிறது. எனவே பல வழிகளையும் விரயங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குங்க. பாடுபட்ட இதற்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு வேலை பளு சுமத்துவாங்க. எதையும் திட்டமிட்டு செய்தாலும் திசை மாறி செல்லுங்க. தொழில் புரிபவர்கள், பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்து கிரகங்கள் 12ஆம் இடமான விரயத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. சுக்கிரனால் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கையில் உள்ள பணத்தை வீண் செலவு செய்யாமல் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த பணத்தை ஆபரணங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. கையில் இருந்தால் விரயஸ்தானம் பலமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகளை இழந்துவிட வாய்ப்புகள் இருக்கு. சுப விரயங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் கை கொடுக்குங்க. தெய்வ தரிசனம், யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. எனவே வருமானத்தை உணர்ந்து செலவை கட்டுப்படுத்தி கச்சிதமாக செலவு செய்து தப்பிக்கலாம். அதே போல கடன் வாங்கும் தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்குங்க. அதற்கு ஆட்பட வேண்டாங்க. பத்திரப்பதிவுகள்ல அதிக கவனத்தோடு இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள் தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும், மருத்துவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகளும் ஏற்படலாம். தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் இக்காலகட்டங்களில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. உறவினர் பகை உருவாகலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரமாக அமைகிறது. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். சனி, குரு ஆகிய 2 கிரகங்களும் கூறிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து ஈடேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேருங்க. சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்குங்க. நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிக்குங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். எனவே இப்பொழுது 7 சனியுடைய ஜென்ம சனி தொடங்கிவிட்டு
வந்துவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறது. ஜென்ம சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டால், ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். குறிப்பா சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. அதே போல் உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்களில் ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாக இருக்கு. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேருங்க. சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் நன்மைகளை வழங்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ள மீனராசினியர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் உண்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். அதே போல் கவனமாக இருங்க. பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதரும் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களின் பொறாமையும் மறைமுக பேச்சுக்களும் கவலை அளிக்க இருக்கு. சிறு விஷயத்திற்காக கூட அதிகமாக அலைய வேண்டி வருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டி வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்குங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பலருக்கு சொந்த வீடு யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. அதே போல் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குங்க. கிரகநிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. கலைஞர்களுக்கு அதன் காரணமாக வருமானம் உயருங்க. மக்களிடையே உங்கள் மீது புகழும் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பனி போல் விலகிவிடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.